வைகுண்ட ஏகாதேசி சிறப்பு பதிவிது. மார்கழி விரதம். மார்கழி மாதம் விரதமிருந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின்தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். அந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார் இறைவன். வைகுண்ட ஏகாதேசி நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பது ஏன், பிற நாளில் சொர்க்கவாசலை மூடியிருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழாமல் இல்லை. அதற்கான காரணத்தையும் இந்த பதிவில் காணலாம். ஏகாதேசி உருவான விதம் தீபாவளி, கந்தசஷ்டி என பல பண்டிகைகள் அசுரவதத்தை முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படுகின்றன. வைகுண்ட ஏகாதேசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் உள்ளது. அசுரன் முரனை அழிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தவள் ஏகாதசி. அசுரனை அழித்த ஏகாதசி அன்னையே நினைத்து ஏகாதசி அன்று தன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரம் அளித்தார் பெருமாள். மாதத்திற்கு 2 ஏகாதசி என ஆண்டிற்கு 24 ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதேசி என்ற பெருமைக்குரியது. இந்த நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. சொர்க்கவாசல் திறக்கப்படும் கதை மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மதுக்கடைபர் என்ற அரக்கர்கள். அவர்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலகமாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த அசுரர்கள் விரும்பினர். எனவே வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர். அப்படியே அருள் செய்தார் பெருமாள். இதன் பொருட்டே சொர்க்கவாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால். ஸ்ரீரங்கம் உள்பட நாடு முழுவதும் இன்றும் கூட வைகுண்ட ஏகாதேசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதேசி அன்று விஷ்ணு ஆலயங்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடத்தப்படும். இறைவனை தொழும் ஜீவாத்மா வைகுண்ட வாசலில் வழியாக பரமாத்மாவை சேர்கிறது என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது. இந்த விழா அதிகாலை வேளையிலே நடைபெறும். இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை கண்டு களித்து சொர்க்கவாசலின் வழியாக வெளியே வருவார்கள். ஏகாதசி அன்று விஷ்ணு நாமம் சொல்வதன் மகிமை துப்புடையாரை அடைவதெல்லாம் சேர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலானாகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்வு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். பெருமாள் குறித்து பாடப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தில் இப்படி கூறுகிறார் பெரியாழ்வார். அதாவது ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளே தளர்வுற்ற காலத்தில் காப்பாற்றுவார் என்ற எண்ணத்தில் தகுதி படைத்தவர்களை நம்பி வாழ்வது என்பது உலகத்தின் இயல்பே. நான் தகுதியற்றவன் என்றாலும் உன்னை சரணடைந்தேன். ஏனென்றால் ஆதி மூலமே என்று அழைத்த யானைக்காக ஓடி வந்தவன் அல்லவா நீ. அதேபோல் எனது கடைசி காலங்களில் ஒருவேளை நோயால் அவதிப்படும் போது உன்னை நினைக்க சக்தியற்றவனாகி விடுவேன். அதனால் இப்போதே உன் திருநாமத்தை சொல்லி வைத்து விட்டேன் என்கின்றது இந்த பாடல் வரிகள். தேவரின் நாமத்தை சொல்வதால் கிடைக்கும் நன்மைகளை உணர்த்துகிறது இந்த பாடல். அப்படி விஷ்ணு பகவானின் நாமத்தை உச்சரிப்பதால் அளவற்ற நன்மைகள் கிடைக்கும். அதே சமயம் வைகுண்ட ஏகாதசி போன்ற புண்ணிய தினங்களில் உச்சரிக்கும் போது மேலும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். நம் இறுதி காலத்தில் இறைவனை நினைக்கும் சக்தியற்ற நிலையிலும் நாம் ஏகாதசி விரதம் இருந்ததன் பலன் நம்மை அவன் திருவடிகளில் கொண்டு சேர்க்கும். வைகுண்ட ஏகாதசி. வருடம் முழுவதும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள் மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் இருப்பதற்கான பலனை தரும். 3 கோடி ஏகாதசிகளில் விரதமிருந்த பலனை தரக்கூடியது என்பதால் இது 3 கோடி ஏகாதசி எனவும் அழைக்கப்படுகிறது.
ஏகாதேசி என்பதற்கு 11ஆம் நாள் என்பது பொருள். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அதாவது வாக்கு, பாதம், பாணி, வாயு, உபத்தம், மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியின் தத்துவமாகும். இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது. மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று போற்றுகிறோம். மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகும். இது மகாவிஷ்ணு அரிதுயலில் இருந்து விழித்தெழும் மாதம். ஆகவேதான் இந்த மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதேசி தனி சிறப்பு பெறுகிறது. வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருக்கும் முறை: ஏகாதேசிக்கு முதல் நாள் தசமி அன்று திருமாலை வணங்கி விரதம் தொடங்கி அன்று பகலில் ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். ஏகாதசி என்று அதிகாலையின் கண் விழித்து குளித்து மகாவிஷ்ணுவை வணங்கி மந்திரம் சொல்ல வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை குடிக்கலாம். 7 முறை துளசி இலையை சாப்பிடலாம். ஏகாதசி குளிர் மாதமான மகார்கழியில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும். முதியவர்கள், உடல் நலிவுற்றவர்கள் பூஜையில் வைத்து நெய்வேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிடலாம். அன்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருப்பது, புராண நூல்களை படிப்பதும், விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதுவதுமாக பொழுதுபோக்க வேண்டும். ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபடலாம். வைகுண்ட ஏகாதேசிக்கு மறுநாளான துவாதேசி அன்று வைஷ்ணவ நாட்காட்டியில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதேசி விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தை முடிப்பது என்பது நீரை கூட அருந்தாமல் விரதம் இருந்தவர்கள் துளசி தீர்த்தத்தையும் மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து பிரசாதமாக உண்ணலாம். ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது போன்றே விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமாகும். இல்லாவிடில் விரதம் இருந்த முழு பலனும் கிடைப்பதில்லை. உணவு சாப்பிடும் முன் அதை பெரியோர்களுக்கு வழங்க வேண்டும். அன்று பகலில் தூங்காமல் இருக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்கள் அகலும், சகல செல்வங்களும் உண்டாகும். பகைவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆவார்கள். மேலும் முக்திக்கான வழியை அடைவீர்கள். ஏகாதேசிக்கு மறுநாள் துவாதேசி அன்று அதிகாலையில் நீராடி இறைவனை பிரார்த்தித்த பிறகு உப்பு புளிப்பு இல்லாத உணவை ஆள் இலையில் பரிமாறி சுண்டக்காய், நெல்லிக்கனி, அகத்திக்கீரை சேர்த்து விருந்தினர்களுக்கு அமுது படைத்து அவர்கள் அனைவரும் உண்ண வருந்திய பின் நாம் உண்ண வேண்டும். பற்களில் படாமல் கோவிந்தா கோவிந்தா என்று 3 முறை கூறி சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். ஏழைகளுக்கும் உணவு வழங்க வேண்டும். துவாதசி அன்று பகலில் தூங்கக்கூடாது. விஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானதாக இருப்பது ஏகாதசி விரதம். இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது புராணங்கள். காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை. இந்த விரதத்தை மகிமை பற்றி அக்னி புராணம் எடுத்துரைக்கிறது.